வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா காவேரி கண்டிப்பாக பயப்படாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. என்னதான் விஜய் தைரியம் சொன்னாலும் காவேரியோட முள் மனசுக்குள்ளே அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. விஷயம் முன்னாடியே வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுறதுங்க, அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி காவேரி என்னதான் சொன்னாலும் விஜயம் அது எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது, யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் தாத்தா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருந்துருப்பாரே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, தெரியாதுன்னு தான் சொல்ல வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, ஆமாம் காவேரி, எனக்கு தெரிஞ்சு தாத்தா பாட்டிக்கு தெரியாது தான் நினைக்கிறேன். அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் ஏதாவது நம்ம சொல்லி சமாளிச்சுக்கலாம், நீ வா நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரொம்பவே சப்போர்ட்டிவாக காவேரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்த பிறகு தான் தெரியுது, தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா எல்லாருமே ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா காவேரியோட உள் மனசுக்குள்ளே ஒரே நெருடலாகவே இருக்குது. அவங்களால அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுனே தெரியல. இந்த தருணத்தில் தாத்தாவும் என்னப்பா போன காரியமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதான்னு கேட்க, இன்னொரு பக்கம் அவங்க சித்தப்பாவும் குதர்க்கமாக பேச ஆரம்பிக்கிறாரு. போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது அவங்களுக்கு ஏற்கனவே உண்மை எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் சும்மா விடுவாங்க காவேரியை? ஏற்கனவே பல விஷயங்களை வச்சு தேவையில்லாமல் காவேரியை ரொம்பவே இதுவாக பேசின தருணங்கள்லாம் நிறையவே இருக்குது. எல்லா விஷயங்களையும் விட இப்போ நடந்திருக்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காவேரியை மட்டும் ரொம்ப பாதிக்கலை, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களையும் ரொம்பவே பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே புரிய போகுது? ஆனால் என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ கண்டிப்பாக நெகட்டிவாக பேசி தானே ஆவாங்க. அதே மாதிரியே தான் காவேரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, இப்படிப்பட்ட குடும்பத்திலேயே நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசுறதை கேட்டு காவேரியோட மனசு தாங்கிக்கவே முடியல. என்னதான் விஜய் எப்போதும் போல காவேரிக்கு ஆதரவாக நின்னாலும் அந்த இடத்துல திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, குத்தி காட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், உன் பொண்டாட்டியை பற்றி ஒன்று சொன்னதும் உனக்கு சுருன்னு கோவம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்ல, இன்னொரு பக்கம் சித்தியும் அவங்க பேச்சுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுவான், பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுவான் அப்படின்ற மாதிரி அவங்களும் குதிரக்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க சித்தப்பாவும் வாய் எடுக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலேயுமே இவங்களை பேச விட்டால் காவேரி இருக்கிற கஷ்டத்தில் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வாயும் அடக்கிற மாதிரி, இதுக்கு மேலே இந்த பேச்சை பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு விஜயும். இருந்தாலும் பேசின வாய் சும்மாவாக இருக்கும், அவங்க பாட்டுக்குன்னு ஏதாவது பேசிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காவேரியை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ரூமுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறமா காவேரியோட மனசு சும்மா இருக்குமா? ஏற்கனவே பல கஷ்டங்களை தாண்டி தான் இந்த இடத்துக்கு நிற்கிறாங்க. இதில் இவங்க பேசின பேச்சு ஒரு பக்கம் இருக்குது, அதையும் நினச்சி ரொம்பவே கவலைப்பட்டுட்டே இருக்காங்க. இந்த சமயத்தில் விஜயம் என்ன பண்ணுறாங்க, காவேரிக்கு எந்த அளவுக்கு துணையாகவும் ஆறுதலாகவும் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிறாரு. சரி ஓகே, காவேரிக்கே தெரியுது கீழே உள்ளவங்களெல்லாம் எப்படியோ சமாளிச்சிடலாம், அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் வருத்தப்படுறது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா சாரதாமாவை நினச்சி தான். ஏன் அப்படின்னா இந்த நிலைமையிலேருந்து ஏற்கனவே காவேரி ஒரு விஷயத்துலேருந்து தாண்டி கிராஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் காவேரி இவங்க 2 பேரோட வாழ்க்கையில் இடையில வந்தது வெண்ணிலா. வெண்ணிலா வந்ததுக்கு அப்புறமா காவேரி எவ்வளோ தவிச்சு போனாங்க, எந்த அளவுக்கு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவங்க சூழ்நிலையை கடந்து வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்த்தவங்க தான் காவேரி. அப்படிப்பட்ட சூழலில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எடுத்துக்காட்டாக கொண்டு தன்னோட அம்மா நிலைமையை நினச்சி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. விஜயும் ஆறுதலாக சொல்ல, ஆனால் எனக்கு மட்டும் ஒரு விஷயம் தெரியுங்க, கண்டிப்பாக என்னை விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்ல, ஓ அப்போ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன உன் பின்னாடி சுத்த விட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்சுதான் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ஒத்துக்கிறாங்க. ரொம்பவே பெருசாக பாதிக்கப்பட்டது நம்ம சாரதாம்மா மட்டும்தான், அவங்களால இதை ஜீர்ணிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா கண்ணை முழிச்சிக்கிட்டே அதை நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துட்ருக்காங்க. சந்தானத்தோட ஃபோட்டோவை தூக்கி போட்டாங்க இல்லையா, அதையும் பார்த்துக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாட்டி சமாதானப்படுத்தலாலும் இன்னொரு பக்கம் கங்காவும் சமாதானப்படுத்தலாலும் கண்டிப்பாக அவங்களால சமாதானம் ஆக முடியாது. எல்லாரையும் விட மிகப்பெரிய வலியை அனுபவிச்சது நம்ம சாரதாம்மா மட்டும்தான். உடனே பார்த்தீங்கன்னா சடனாகவும் அதிலேருந்து அவங்களால வெளியில் வர முடியாது. ரொம்பவே நெருடலாக ஃபீல் பண்ணுறாங்க, பயங்கரமாக அழவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாத சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவங்களால இந்த உலகத்தில் வாழவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக காவேரி அவன் புருஷன் பார்த்துப்பான். யமுனாவுக்கும் என்ன பண்ணுறாங்க, நிவின் இருக்கார். இன்னொரு பக்கம் கங்காவுக்கும் அவங்க வீட்டுக்காரர் இருக்கார். நர்மதாவை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல,
ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேட்க, இனிமேல் இந்த உலகத்தில் வாழ்ந்து நான் என்னடி பண்ண போகிறேன், எனக்கு இங்கே வாழவே பிடிக்கல அப்படின்னு பேசிட்டு தவறான ஒரு முடிவுக்கு வந்து மேற்கொள்கிறாங்க. நம்ம சாரதாம்மா ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தவறான முடிவிலையும் வந்து ஈடுபடுறாங்க. இந்த பக்கம் பாட்டியும் அதுக்கப்புறம் கங்காவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுகிட்டே வந்து கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறங்கம்மா, கதவை திறங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மீறி தவறான முடிவிலே வந்து ஈடுபடுறாங்க சாரதாம்மா. ஒரு கட்டத்தில் பயங்கரமாக கங்காவும் வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அவங்க மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு தெரியல. கதவையும் திறக்க, ஏம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கங்கா அவங்கள பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. என்னடி பண்ண, வேற எனக்கு வழியே தெரியலையேடி, என்னம்மா நீனு இதுக்காக ஏம்மா இப்படி பண்ணுற, எங்களெல்லாம் விட்டு போகணும்னு உனக்கு அவ்வளோ தைரியம் வந்துடுச்சாமா, நீங்களும் எங்களை விட்டு போயிட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்ட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட சாரதா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாட்டிமாவும், என்ன சாரதா ஏன் இப்படிலாம் பண்ணுற நீனு, எங்களுக்குன்னு வேற யாரடி இருக்கா, ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதிலுக்கு அவங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதான் நம்ம சென்னை வந்துட்டோம் இல்லைம்மா, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா, இனிமேல் நடக்க வேண்டிய பிரச்சனையை அதுக்கப்புறமா பார்த்துக்கலாமா, நீ ஃப்ரீயாக விடுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் ஆறுதல் வந்து சொல்கிறாங்க. எப்படிடி அதை நான் ஃப்ரீயாக விடுறது, மறக்கக்கூடிய விஷயமா இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு, நான் மறக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷ்னலாக வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப அழுதுகிட்டே கண்கலங்கி போகிறாங்க சாரதாம்மா. ஒரு பக்கம் காவேரி என்ன பண்ணுறாங்க, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க கங்காவுக்கு. ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமா தான் விஷயம் வந்து தெரிய வருது நம்ம காவேரிக்கு. கங்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகி போகிறாங்க காவேரி. சொல்கிறக்கா நீனு, அம்மா இப்படியா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாண்டி எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சுடி, திடீர்னு அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க, ரூமுக்கு போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு ஏதோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கடி, அப்புறம் எப்படி என்ன தோணுச்சுன்னு தெரியல, அதுக்கப்புறமா தாண்டி கதவு திறந்தாங்க, நாங்கள்லாம் ரொம்பவே பயந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறத கேட்டு ஒன்றுமே முடியல நம்ம காவேரிக்கு. நான் இருக்கா உடனே வந்து அம்மாவை பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பக்கம் காவேரியும் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இந்த மாதிரி நடந்த விஷயங்களை பற்றி விஜய்கிட்டையும் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன காவேரி சொல்கிற, அத்தையை இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் சொன்னேன் இல்லைங்க, அவங்களால இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியாது, அம்மா எப்படி தான் இந்த விஷயத்துலேருந்து மீண்டு வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிகிட்டே இருந்தால உங்ககிட்ட, இப்போ பாருங்க அம்மா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இனிமேல்ட்டு என்ன பண்ணுறது, அம்மாவை எப்படி சரிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக வந்து விஜய்கிட்ட தன்னோட கவலையை வந்து பகிர்ந்துக்கிறாங்க. அத்தை இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல காவேரி, சரி இரு நானும் கூடவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து கிளம்பி வராங்க. இந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் கிளம்பி வரதை பார்த்து பாட்டியும் அவங்க சித்தியும் வந்து, எங்கடா விஜய் எங்கே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பாட்டி இதோ பக்கத்தில் தானே பாட்டி, போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த நேரத்தில் எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் கேட்க, பாட்டி ஒரு சின்ன பிரச்சனை பாட்டி, நான் போன மாதிரி வந்துடுறேன், அதானே பார்த்தேன், பிரச்சனை இல்லாமலே இருக்க போகுது, இனிமேல் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்க போதோ தெரியலையே, எல்லாத்துக்கும் ஊன் தலை தாண்டா உருள போகுது அப்படின்ற மாதிரி பாட்டியும் பார்த்தீங்கன்னா குதர்க்கமாக பேச, ஐயோ பாட்டி உங்களுக்கு அவசரம் புரியலையா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு காவேரி கூட்டிட்டு. இன்னொரு பக்கம் யமுனா அவங்களுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வருது. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியான யமுனா நிவின் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. நிவினும் பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மா இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல, வா நம்ம உடனே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வந்து கிளம்பி வராங்க சாரதா அம்மாவை பார்க்குறதுக்கு. அவங்க அம்மாவை பார்த்ததும் காவேரி அப்படியே போயிட்டு அணைச்சிக்கிட்டு, ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேற என்னடி என்ன பண்ண சொல்கிற, நான் இந்த உலகத்தில் இனிமேல் எதுக்காகடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உங்களுக்காக நாங்கள் இல்லைங்களாம்மா, ஏம்மா இப்படிலாம் வந்து பேசுகிற, இதுக்கப்புறமா உன்னோட பேரன் பேத்தியை தானம்மா நீ பார்த்து வளர்க்கணும், அவங்களுக்கு நீங்கள் யாருமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சென்டிமெண்டலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா சாரதாமாவும், என்னால் என்னடி பண்ண சொல்கிறேன், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியலடி, அதே நினப்பு தாண்டி வந்து வந்து போகுது அப்படின்ற மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா தன்னோட ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. பக்கம் விஜயும், என்ன அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் வந்து யோசிக்கிறீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நீங்கள் ரொம்ப தைரியமான ஆளுன்னு நினச்சேன், ஏன் அத்தை இப்படி ஒரு முடிவெல்லாம் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி விஜயும் வந்து ரொம்பவே இதுவாக வந்து கேட்டுட்ருக்காங்க சாரதாமாவை பார்த்து. பக்கம் யமுனா நிவின் 2 பேருமே வீட்டுக்கு வராங்க. அவங்க அம்மாவை பார்த்துட்டு அழுதுகிட்டு, ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, நாங்கள்லாம் இருக்கோம்லம்மா, எங்களெல்லாம் நீ மறந்தே போயிட்டலம்மா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுங்களும் சேர்ந்தபடி அவங்க அம்மா கிட்ட, அம்மா இனிமேல் எக்காரணத்தை கூட இப்படி ஒரு முடிவை நீ எடுக்கவும் கூடாது, இப்படி ஒரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா சத்தியம் வாங்கிக்கிறாங்க. விஜய் காவேரி
நிவின், அதுக்கப்புறம் யமுனா, கங்கா இவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்களை பற்றி வந்து ஒருத்தர் வந்து கலந்துரையாடும் போது இந்த விஷயம் வந்து ஏற்கனவே பசுபதிக்கு தெரிஞ்சதாகவும் பசுபதி மூலயமா தான் இது எல்லாமே வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அதனாலுமே சந்தானத்துக்கு இப்படி ஒரு குடும்பம் இருக்கா, இல்லை பசுபதி தான் எல்லாரையும் வந்து செட்டப் பண்ணி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த 2வது குடும்பம் பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து சென்னைக்கு இவங்க வீட்டை தேடி வருது. எனவே பல பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்த சாரதாம்மா திரும்பவும் இந்த குடும்பம் சென்னைக்கு வந்ததை நினச்சி பயங்கரமாக அப்செட் ஆகி போகிறாங்க. இதுக்கப்புறமா அவங்க எப்படிலாம் ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இந்த விஷயத்தை எப்படிலாம் வந்து கையாள போகிறாங்க, இவங்களால திரும்ப திரும்ப என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண போகிறாங்க சாரதாவும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.